கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தில், முதலாவது தேவனின் ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் ராஜ்யத்தை, ஆண்டவர் பாதங்களை மட்டும் நம்ம முதலாவது தேடும்போது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய, நம்ம தேவையெல்லாம் சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்வார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம் தேவைகள் என்ன, நம் விருப்பங்கள் என்ன, நம் வேண்டுதல் என்ன, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அவர் முதலாவது அவரை தேடணும். ஆண்டவரை தேடும்போது நமக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் நம்ம சந்தித்து நம்ம உயர்த்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் முதல் வசனத்தில், திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஏனென்றால் இந்த வருஷத்தில் பனியும் மழை எதுவுமே இருக்காது. அப்போ நாட்டில் பனி இல்லைன்னா, மழை இல்லைன்னா நாட்டில் கொடூர பஞ்சமான ஏற்படும். அந்த மாதிரி பனி ஏற்படும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஏன் இந்த மாதிரி நாட்டில் ஆண்டவர் அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக இப்படி சொல்கிறாருனாக்கா, இந்த ஆகாப் ராஜா அவங்க மனைவியினுடைய எசேபேலினுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொற்படி நடக்கிறாரு. அவருடைய ஆண்டவர் அவங்க பொருளாசையினால் அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய விண்ணப்பத்தின்படியே, அவங்களுடைய விருப்பத்தின்படியே நாட்டை ஆட்சி செய்கிறாரு. ஆண்டவர் மக்கள் எல்லாம் துன்புறுத்துறாரு. நல்ல நீதி செய்யலை. ஆண்டவருக்கு அநீதி, மக்களுக்கு அநீதி செய்கிறாரு. ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறாரு. ஆண்டவர்களை பின்பற்றலை. ஆண்டவர் உறுதியாக நம்பலை. ஆண்டவர் வார்த்தை கட்டளை கீழ்ப்படி, ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படி நடவாமல் தன் மனைவி எசேபேலை வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த வழியாக 2 பேரும் போய் அவங்க குடும்பத்துக்கே சாபத்துக்கு உள்ளாக்கிறாங்க. எப்படின்னாக்கா, அவங்க வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அது தட்டமாட்டாமல் செய்ததால் இந்த எலியாவுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிடுது. கோபம் உண்டாக்க ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படி நடக்கலையே, ஆண்டவர் வார்த்தைக்கு கட்டளை கீழ்ப்படி நடக்கலையேன்னு அந்த நாட்டில் இந்த வருஷத்தில் மழையோ பனியோ பெய்யாது இருக்கும் என்று அவர் சொல்கிறார். சொல்லும்போது அப்போது ராஜாவும் அவங்க மனைவி இந்த எலியா தீர்க்கதரிசியை கொல்வதற்காக அவங்க நாட்டில் எல்லாம் தேடுறாங்க. இவரை தலையை எடுத்துடணும், இவரை கொன்று போட்டணுன்ட்டு. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற இந்த ஆற்றங்கடையில் போய் கேரித்துன்ற ஆற்றங்கடையில் ஒளிந்து கொண்டுரு. நான் உனக்கு காகத்து மூலமாக உனக்கு அப்பத்தையும் தண்ணியோ நான் போஷிப்பேன் நான் அப்படின்னு. காலையில் விடிய காலத்து அப்பத்தையும் இறைச்சியும் கொடுப்பேன், சாயங்காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுப்பேன். இப்படி உன்னை நான் போஷிப்பேன். அந்த ஆற்றங்கடையில் தண்ணீர் குடித்து ஜீவனம் பண்ணுன்னு அவர் இந்த எலியாவுக்கு சொல்கிறார். அதே மாதிரி இவர் ஒளிந்திருந்து ஓடி போய் அந்த யோர்தான் கிழக்கே இருக்கிற கேரித்து ஆற்றங்கடையில் போய் ஒளிந்துட்டு இருக்கார். ஒளிந்திருக்கும்போது அந்த விடிய காலத்தில் காக்கை மூலமாக அப்பத்தையும் இறைச்சி அவருக்கு கொடுக்க செய்கிறாரு. ஆண்டவர் எப்படி பாருங்கள், அந்த காகம் எல்லாவற்றையும் திருடி தின்ற பழக்கம் காகருக்கு. சின்ன பிள்ளைங்கிட்ட கூட ஏதாவது எடுத்துன்னு போனால் அதை எடுத்துன்னு ஓடி போகிற காகம். அந்த காகத்துக்கிட்டே ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் இருப்பார்.
அவர் அந்த காகத்துக்கிட்டே வந்து அப்பத்தி எரிசியம் கொடுத்து அந்த எலியாவை போஷிக்க சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போது அந்த எலியா அந்த காகத்துடைய அந்த அது உணவையும் அந்த கொடுத்து அதை திருப்திப்படுத்தி அந்த எலியாவுக்கு வந்து கொடுத்து அனுப்பத்தக்கதாக ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. அந்த கட்டளைக்கு அந்த காகம் கீழ்ப்படிந்து வந்தவருக்கு காலையிலையோ மாலையிலையோ அவருக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு போகுது. அந்த ஆற்றங்கடலுக்கு தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்க்கிறாரு. தீர்த்துட்டே இப்படி இருக்கும்போது அப்போ வந்து பனியோ மழையோ எதுவும் இல்லாத இருந்தனால அந்த அந்த ஆற்றில் இருக்க தண்ணீர் எல்லாம் வந்து வற்றி போகுதுனால அவருக்கு தண்ணி இல்லை. அப்போது ஆண்டவர் வந்து தேவைக்கு சந்திக்கிற ஆண்டவர் இல்லையா, அப்போவும் தண்ணீரும் கொடுத்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர். அப்போ வந்து தண்ணீர் குறைந்து போகும்போது அப்போ எலியாவை நோக்கி சொல்கிறாரு, எலியாவே நீ போய் சாரிபாத் ஓடிப்போ, அந்த இடத்துல நான் உனக்கு ஒரு விதவி பெண்ணுக்கிட்ட சொல்லி கட்டளையிடுவேன்னு ஒன்று சொல்கிறாரு. கட்டளை இட்டேன்னு சொல்கிறார். ஏன்னாக்கா அவர் சொல்கிறாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற விதவிக்கு கட்டளை இட்டேன் என்றார். இப்போது ஆண்டவர் வந்து நமக்கு வந்து இப்போ தான் நம்ம செய்வேன், செய்வேன், உன்னை நடத்துவேன் அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தேவைகளையும் சந்திக்க நம் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்காக நிறைவேற்றி விட்டு அதன் பிற்பாடு தான் வந்து நமக்கு வந்து ஆண்டவரை வந்து கட்டளையை நிறைவேற்றி நம்ம வந்து வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வந்து ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். கண்களுக்கு இனிமையும் புசிப்பது ஏற்றதுமான கனித்தரு விருட்சங்களை கொடுத்து அங்கே அந்த ஆதாமை ஏவாளையும் கொண்டு வச்சார். அழகாக படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் அவங்க வச்சார். அதே போல் வந்து இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கட்டளையிட்டேன். அந்த யாருக்கு விதை கட்டளையிட்டார்? பெரிய பணக்காரர்களுக்கல்ல, பெரிய வசதியானவர்களுக்கல்ல, இடத்துல இல்லை, ஒரு ஏழை விதவிக்கு கட்டளையிட்டாராம். அப்போது கட்டளையிடும்போது அந்த பெண் வந்து இவர் வந்து அந்த சாரிபாத் ஊருக்கு சென்று அந்த நுழைவாளியில் பிரவேசிக்கும் போது அங்கே மரத்தின் கீழே இருக்கிற விறகுகளை எல்லாம் வந்து சிறு சிறு விறகு துண்டுகளை எல்லாம் அந்த பெண் வந்து சேகரித்து கொண்டிருந்தாள். அந்த அவளை வந்து சமையல் பண்ணுவதற்கு. அப்பொழுது அந்த எலியா வந்து அந்த பெண்ணை பார்த்து, அந்த விதவை பெண்ணை பார்த்து, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வான்னு கேட்குறாரு. தண்ணீர் கொண்டு வானோடனே உடனே அந்த பெண் வந்து உடனே போய் தண்ணீர் கொண்டு வர போகும்போது இந்த இவர் சொல்கிறாரு, நீ தண்ணீர் கொண்டு வரும்போது எனக்கு அப்பத்தையும் கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்கிறாரு. அப்போது இந்த பெண் சொல்கிறாங்க, நான் வந்து நானும் என் மகனும் இந்த ஒரு வேளை சாப்பிட்டுட்டு போகத்தக்கதாக எங்களுக்கு ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தவிர வீட்டில் ஒன்றுமே இல்லை. அடுத்து வந்து இது கொடூரமான பஞ்ச காலத்தில் எங்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லாமல் நாங்கள் சாகத்தான் வேணும், எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நாட்டில் அவ்வளோ கொடூர பஞ்சம், அப்போ எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இதை தான் நாங்கள் வச்சுருக்கோம் எங்களுக்காகன்னு அந்த பெண் வந்து அந்த எலியா கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, சரி நீ பயப்படாத, முதலாவது ஒரு சிறிய அடையும் அந்த தண்ணியும் கொண்டு வா, இந்த பஞ்சகாலம் முடிய மட்டுமாக உன் வீட்டில் வந்து பானையிலமா சடந்து போவது, கலசத்தில் எண்ணெய் தீர்ந்து போவாது, ரெண்டும் வந்து உன் பஞ்சகாலம் முழுவதுமாக உனக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார், அப்படி நீ உன்னை வந்து போஷிக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று அந்த பெண்ணை சொல்லி அனுப்புகிறார். அப்போது இந்த பெண்ணும் முதலாவது ஒரு அடையும் அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்புறம் வீட்டில் அவங்க மகனுக்கும் வீட்டில் அனைவருக்கும் வந்து அந்த பானையில் எடுக்க பார்த்தா பானையில் தேவையெல்லாம் அன்றடைக்கு தேவையான மாவு வந்து பானையில் இருந்தது. எண்ணெயும் அப்படியே தேவையான எண்ணெயும் இருந்தது. அவங்க அந்த பஞ்சகாலம் முடிய மட்டுமாக அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அந்த குறைவெல்லாம் நிறைவேற்றி ஆண்டவர் வந்து அதிசயமாக அவங்கள போஷிக்கிறாரு. முதலாவது எப்படி போஷித்தாருனாக்கா, ஆண்டவர் முதலாவது வந்து இந்த காகை மூலமாக எலியாவை போஷிக்கிறாரு. காகை மூலமாக எலியா போஷித்து அவங்க தேவையில்லை வந்து அவரோட தேவையெல்லாம் காகை வந்து கவனிக்க செய்கிறாரு. இன்று வந்து அந்த எலியா மூலியமாக அந்த விதவை தாயை வந்து போஷித்து அவங்க தேவையெல்லாம் ஆண்டவரே பசி பட்டினி இல்லாமல் அவங்கள தண்ணி காத்து எலியாவும் பாதுகாத்து அவங்களுக்கு அந்த காலம் பஞ்சகாலம் முழுவதுமாக அவங்களும் வந்து போஷிக்கத்தக்கதாக இது செய்கிறார். ஆண்டவர் வந்து
ஆண்டவரை சொற்படி செய்யும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார். நமக்கு என்ன குறைவு, என்ன அதுக்கு தேவை, எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவர் யார் மூலமாவது ஆண்டவர் மூலமாக நம்ம சந்தித்து நம்ம தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அவர் உறுதியாக பற்றி கொள்ளும் போது, அவரையே நம்ம நம்பும்போது, அப்போது ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார். யார் மூலமாக சந்திப்பார். ஆண்டவர் போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்று ஆண்டவரை நம்பி நம்ம உறுதியாக பற்றி கொண்டு நம்ம உத்தமமாக ஆண்டவர் பாதத்தில், ஆண்டவரே நீரே என்கதி அந்த யாக்கோப்பு போராடி ஜெபித்தார் இல்லையா, அன்று ராத்திரியில் சகோதரனுக்கு பயந்து என்னை ஆசீர்வதித்த தன்னுடைய உன்னை நான் போக விட மாட்டேன் என்று போராடி ஜெபித்த போது ஆண்டவரே இவ்வளோ அற்புதமாக ஆண்டவரை கொள்ளன்னு அவனை ஏசாவுக்கு பயந்து நின்ற போது ஏசாவை ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு சகோதரன் அன்புக்காக ஆண்டவர் முத்தமிட்டு அழுதாரே. அந்த ஏசா அது போல் ஒரே நிமிஷத்தில் ஆண்டவர் மனசை மாற்றினாரே. அதுபோல் ஆண்டவர் அவர் உறுதியாக நம்ம பற்றி கொள்ளும்போது நமக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்ம விருப்பத்தையெல்லாம் நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அதிசயமாக போஷிப்பார், அதிசயமாக நடத்துவார். நம்ம வாழ்க்கையில் தேவைகளெல்லாம் சந்திப்பார். நம்ம வீட்டில் என்ன பிரச்சனையோ, என்ன தேவையோ, என்ன குறைபாடோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவரால் முடியும். நம் பிள்ளைகளுக்கு வேலை இல்லையா, அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க ஆண்டவரால் முடியும். நமக்கு உலக கற்பு கனி குறைபடா அதையெல்லாம் நிறைவேற்ற ஆண்டவரால் முடியும். ஆண்டவரே இந்த அண்ணால் ஆண்டவரே கதறி அழுத தேவாலயத்தில் இன்று கதறி அழுதாங்க. ஆண்டவரே என் வார்த்தை, ஆண்டவரே என் துக்கத்தை பாரும், என் கண்ணீரை பார்த்து மனமுருகும்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து காத்திருந்த போது அவங்க கேட்டது ஒரே ஒரு குழந்தைய கொடுத்தா உனக்கே நான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு அதே அந்த தீர்க்கதரிசி சாமியில் கொடுத்தது மட்டுமல்லாமல் மேலும் 5 குழந்தைகளை கொடுத்தார். 3 ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தார். குழந்தையே இல்லாத அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள அவங்க தீய வார்த்தையால் திட்டிய மனதை புண்படி மாரி அழவை செய்தாங்க. அவங்களுடைய அவருடைய முதல் மனைவி, அவருடைய கணவனுடைய முதல் மனைவி. ஆனாலும் அந்த வார்த்தையை புண்பட்டு அவங்க கழுத்தை அழுதபோது அவங்களுக்கு அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அவங்களுக்கு அழகாக குழந்தை செல்வங்களை கொடுத்து அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். அவரிடம் கேட்கும்போது அவர் எல்லாவற்றையும் கொடுக்க நம் தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். தேவன் அவரை உறுதியாக நாம் பற்றி கொள்ளும்போது, அவரையே நாம் சார்ந்து கொண்டிருக்கும்போது நமக்கு எல்லா குறைபாடும் நீக்க அவரால் முடியும். ஆண்டவர் நம்ம உயர்த்தி மேன்மைப்படுத்தி நம் பிள்ளைகளெல்லாம் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். தேவைகளெல்லாம் சந்திப்பார். நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார் என்பது எந்த சந்தேகமே இல்லை. நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, போற்றுகிற ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே நீர் ஆண்டவரே ராஜா, எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குமால் முடியும். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தகப்பனே, முதலாவது ஒரு ராஜ்யத்தை நாங்கள் தேடி வரும்போது உண்மை நாங்கள் பற்றி கொள்ளும்போது ஆண்டவரே அப்பா எங்கள் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஆண்டவரே எங்கள் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே ஆண்டவரே வியாதியெல்லாம் விட்டு விலக்குவீர். ஆண்டவரே அப்பா எங்களை என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் நிறைவேற்ற நீ வல்லமையுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா உண்மையே ஆண்டவரே ராஜா, உண்மையே நாங்கள் ஆண்டவரே நம்புகிறோம். ஆண்டவரே உண்மையை பின்பற்றுகிறோம். உண்மையை வார்த்தை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒவ்வொருடைய தேவை என்ன என்று விசாரித்து ஆண்டவரை தேவையெல்லாம் நிறைவேற்ற நீ வல்லமையுள்ள தேவனாக இருப்பதற்காக தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவர் நன்றி. ஆண்டவரே நன்றி எப்படி செய்வதற்காக நன்றி. இந்த ஜெபத்தையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னை தாழ்த்தி வேண்டிக் கொடுக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன்.